ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்றைய நைட்டில் கிடைச்ச இந்த இஸ்ரா மிஅராஜ் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல, யாராலும் நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்ட இரவு தான் இந்த இரவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இஸ்ரா மிஅராஜை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ரசூலுல்லாவுக்கு 2 இழப்புகள் ஏற்படுது. ஒன்று, தண்ட மனைவி ஹதீஜா நாய் வஃபாத்தா போறா. 2வது, ரசூலுல்லாவுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தா போறா. இந்த 2 பேரும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப துணையாக இருந்தவர்கள். ஹதீஜா நாய் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப துணை. எந்த அளவுக்குன்னா, ஒரு செய்தியில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட ஒரு மகளை மக்காவில் இருக்கும்போது ஒரு மனிதர் முடித்திருந்தார். அவங்க ஒரு யுத்தத்தில் சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த வந்திக்கிறவங்கள்ட்ட, உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனால் ஏதாவது பணம் தந்தால் விடுவிப்போம், ஏன்னா முஸ்லீம்களுக்கு தேவை. எல்லாரும் பணங்களை கொண்டு வந்து வச்சாங்க. அதில் அவர் என்ன கொண்டார் தெரியுமா? ஒரு 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 பை கொண்டார். அந்த பையில் ஒரு மாலை காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் பைத்துல் மாலுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம், சஹாபிகளே எனக்கு ஒரு அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். என்னன்னு கேட்டான், இந்த மாலையை மட்டும் நான் வச்சுக்கொள்ளவான்னு கேட்டான். சஹாபிகள் சொன்னாங்க, என்ன யார் சொல்ல எங்கள்கிட்ட கேட்குறீங்க, மாலையை வச்சுக்கொள்ளவாண்டு? அப்படி என்ன இருக்கிறது? நீங்கள் அனுமதி கேட்கல, எடுத்துக்கோங்க, அதில் என்ன இருக்கிறது? இது யாரோட மாலை தெரியுமா? என் மனைவி ஹதீஜாவுடைய மாலை இது. அதனால் இந்த மாலையை மட்டும் எனக்கு தந்துருங்க என்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இரக்கம். அந்த மனைவி மூத்தா போகிறாங்க. 2வது, அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஒரே வருஷத்தில் மௌத். அதனால் அந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமுல் ஹுஸ்ன், கவலை வருடம். இந்த வருடம் ரசூலுல்லாவுக்கு கவலையா? உங்களுக்கு கவலையா ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு ஆத்திரமா இருக்குதா? உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத சந்தோஷத்தை நான் தருவேன். அதுதான் இஸ்ரா மிஅராஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதஅபிதன் முபஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா அம்மா பஅத். அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, மரியாதைக்குரிய ஹலீஃபாக்களே, ரைசுல் முகத்தமீன்களே, உலமாக்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, முஸவாயாவுடைய நிர்வாகிகளே, மற்றும் ஏனைய ஜாவியாக்களுடைய நிர்வாகிகளே, மற்றும் இந்த நிகழ்வுக்காக வேண்டி அசருக்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த மிஅராஜுடைய தினத்தில் இரவிலே ஒன்று சேர்த்தது போல கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்றாக பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளுமாக. நிகழ்வுடைய இறுதிக்கட்டம். சரியாக 8:30 மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடங்கள் அதற்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிகழ்ச்சிகளை முடிவு செய்து கொள்ளலாம். கலிமத்து ஷாதுரி அஸ்ஸையத் அலவி மௌலானா அவர்களுக்கு 10 நிமிடம் பேசும்படி கேட்டேன். அவர்கள் முடியாதென்றார்கள். அதனால் 10 நிமிடங்கள் என்பது அவராலும் முடியாது, அது ரொம்ப நீண்டு போகும் என்பதினாலோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அமர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்ற இரவு இந்த இரவு தான். ரஜபுடைய பிறை 27. இந்த 27உடைய பிறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத, யாரும் எதிர்பார்க்காத, யாரும் எனக்கு வேண்டும் என்று கேட்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு பிரயாணத்தை கொடுத்தான். நாம் 5:55 இருந்து புருதா ஓத ஆரம்பித்தோம். இஷாவுடைய அதானுக்கு முன்னால் புருதாவை முடித்தோம். அந்த காலத்தில் மிஅராஜுடைய இரவில் உம்மு ஸவாயாவில் எதற்கு புருதா தமாம் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலம் ரொம்ப பழைய காலத்தில் பழையவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே தேடி பார்த்தால்
இஸ்ரா மிஅராஜை பற்றி மிக அழகாக விவரிப்பது புருதா. புருதாவுடைய பைத்துகள் இருக்கிறது. அந்த பைத்துகளில் இஸ்ரா மிஅராஜை பற்றி ரொம்ப பேசுவாங்க. وَبِتَّ تَرْقَى إِلَىٰ أَنْ نِلْتَ مَنْزِلَةً مِنْ قَابَ قَوْسَيْنِ لَمْ تُدْرَكْ وَلَمْ تُرَمِي مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا عَلَىٰ حَبِيبِكَ خَيْرِ الْخَلْقِ كُلِّهِمْ. இந்த பைத் ஆரம்பிக்கும் எப்படி தெரியுமா? இஸ்ரா மிஅராஜ். சரைத மின் ஹரமின் லைலன் இலா ஹரமின். ஒரு ஹரத்தில் இருந்து இன்னொரு ஹரம், மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவில் நீங்கள் போனீங்க யா ரசூலல்லாஹ். எப்படி தெரியுமா? கரும் இருளிலே பரிபூரண சந்திரன் போனது போல் இருந்தது. நீங்கள் வானத்தின் பக்கம் மேலே மேலே உயர்ந்து சென்றீர்கள். எதுவரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு இடம் வச்சு அந்த நெருக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய அன்பில் யாருக்கும் பெறாத ஒரு நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். மின் காப கௌசைன், காப கௌசைன் என்ற நெருக்கத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அந்த பைத் எப்படி தெரியுமா முடிக்கிறாங்க? லம் துதுரக் வலம் துரமி. உலகத்தில் இது யாருக்கும் கிடைக்கவில்லை, யாரும் இதை எனக்கு வேண்டும் என்று கேட்கவும் இல்லை. அப்புறம் இன்னும் போகிறாங்க அபூசர் இமாம். சுபஹானல்லாஹ். அதை பற்றி பேசுகிறேன்டா 10 நிமிஷம் இல்லை, அது ரொம்ப பேசணும். நான் புருதா இருக்கிறதே அதை மாதிரி ஒரு அழகு எங்கேயும் பார்க்க முடியாது. புருதாவை போல அழகு உலகத்தில் ஒரு கிதாபுக்கு ஒரு விரிவுரை இருக்கலாம், புகாரிக்கு 2, 3, 4 விரிவுரை இருக்கும், முஸ்லிமுக்கு நவிமாமுடைய அது மாதிரி விரிவுரைகள் இருக்கும். புருதாவுடைய விரிவுரைகள் எவ்வளோ தெரியுமா? எனக்கு கிடைச்ச பேறுகளின்படி 119 விரிவுரைகள். அவ்வளவு அறிஞர்களும் அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்றைய நைட்டில் கிடைச்ச இந்த இஸ்ரா மிஅராஜ் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல, யாராலும் நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்ட இரவு தான் இந்த இரவு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இஸ்ரா மிஅராஜை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ரசூலுல்லாவுக்கு 2 இழப்புகள் ஏற்படுது. ஒன்று, தண்ட மனைவி ஹதீஜா நாய் வஃபாத்தா போகிறாங்க. 2வது, ரசூலுல்லாவுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தா போகிறாங்க. இந்த 2 பேரும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப துணையாக இருந்தவர்கள். ஹதீஜா நாய் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப துணை. எந்த அளவுக்குன்னா ஒரு செய்தியில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட ஒரு மகளை மக்காவில் இருக்கும்போது ஒரு மனிதர் முடித்திருந்தார். அவங்க ஒரு யுத்தத்தில் சிக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த வந்திக்கிறவங்கள்ட்ட, உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனால் ஏதாவது பணம் தந்தால் விடுவிப்போம், ஏன்னா முஸ்லீம்களுக்கு தேவை. எல்லாரும் பணங்களை கொண்டு வந்து வச்சாங்க. அதில் அவர் என்ன கொண்டாரு தெரியுமா? ஒரு 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 பை கொண்டார். அந்த பையில் ஒரு மாலை காணப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, எல்லாத்தையும் பைத்துல் மாலுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம், சஹாபிகளே எனக்கு ஒரு அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். என்னன்னு கேட்டாங்க, இந்த மாலையை மட்டும் நான் வச்சுக்கொள்ளவான்னு கேட்டான். சஹாபிகள் சொன்னாங்க, என்ன யார் சொல்ல எங்கள்கிட்ட கேட்குறீங்க மாலையை வச்சுக்கொள்ளவாண்டு? அப்படி என்ன இருக்கிறது? நீங்கள் அனுமதி கேட்கல, எடுத்துக்கோங்க, அதில் என்ன இருக்கிறது? இது யாரோட மாலை தெரியுமா? என் மனைவி ஹதீஜாவுடைய மாலை இது. அதனால் இந்த மாலையை மட்டும் எனக்கு தந்துருங்க என்றாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இரக்கம். அந்த மனைவி மூத்தா போகிறாங்க. 2வது, அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஒரே வருஷத்தில் மௌத். அதனால் அந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமுல் ஹுஸ்ன், கவலை வருடம். இந்த வருடம் ரசூலுல்லாவுக்கு கவலையா? உங்களுக்கு கவலையா ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு ஆத்திரமா இருக்குதா? உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத சந்தோஷத்தை நான் தருவேன். அதுதான் இஸ்ரா மிஅராஜ். இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவில் எல்லாருங்களும் தொழுகை கிடச்சது. உண்மையிலே தொழுகை தான் கிடச்சிது. சுன்னத்தான சில தொழுகைகளும் கிடச்சிருக்குது. அல்லாஹ்வோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. ஆயிஷா நாய் சொல்லுவாங்க பார்க்கவே இல்லைன்னு, நேரடியாக பார்க்கல எண்ணுவாங்க, ஆனால் பார்த்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் பார்த்தாங்கன்னு தான் எழுதுவாங்க. பேசினாங்க, கதைச்சாங்க. இந்த உம்மத்துக்கு நிறைய கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்துக்கு அதற்குடியா அல்லாஹ், இதற்குடியா அல்லாஹ். அல்லாஹ்வை காணும்போது அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே நாயகமே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும். நேரடியா
ரசூலுல்லாஹ் அப்போ கூட எனக்கு மட்டும் சலாம் கிடைச்சா போதும்னு சொல்லலை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன், எனக்கு மட்டுமல்ல என்ன உன்ட நல்லடியார்களான சாலிஹீங்களுக்கும் உண்ட சலாத்தை கொடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு நிறைய கேட்டாங்க. தொழுகை பரிசாக கிடைத்தது. இந்த தொழுகைக்காக வேண்டித்தான் போனாங்களா? தொழுகை போன நேரத்தில் கிடைச்சது. ஆனால் தொழுகைக்காக வேண்டி போகல. போன நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களோட அத்தாட்சிகளை காட்டுறதுக்கு தான் அவரை கூப்பிட்டோம். மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போகிற வழியில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. கசீபுல் அஹ்மர் என்ற இடத்தால போனாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீமில் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கபிரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருக்க நான் கண்டேன். இப்போ இதில் வழிகாட்டி யாருண்டா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்கிறபடி தான் போகணும் இல்லையா? வழிகாட்டிக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவரை நம்பினா அவரை பின்னால் வைத்துடணும், அவர் கூப்பிட்ற இடமெல்லாம் வைத்துடணும். அதனால சொல்லுவாங்கல்ல, ஷேகுமாரை கைப்பிடிச்சா அவங்க கூப்பிட்றமெல்லாம் வைத்துடணும். அங்கே உட்காந்து கொண்டு ஷேகே இது சரியா பிள்ளையா அதெல்லாம் இல்லை, அவர் சொன்னால் செஞ்சிடும். ஒரு இடம் வந்தது, 2 ரகா தொழுங்கோ, தொழுதாங்க ஸல்லல்லாஹு. ஜிப்ரீலே எதுக்கு தொலை சொன்னீங்க? இதுதான் பைத்துல் அஹம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், 2 ரகா தொழுங்கோ. இன்னும் கொஞ்சம் வராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய அழைப்புகள் கேட்குது. அந்த பக்கம் கூப்பிடுறது, இந்த பக்கம் கூப்பிடுறது, நிறைய அழைப்புகள் சத்தங்கள் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளவே இல்லை. யா ரசூலல்லாஹ் யா முஹம்மத், யா ரசூலல்லாஹ் யா முஹம்மத், 2 பக்கமும் அழைப்புகள் கேட்கிறது. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, யா ரசூலல்லாஹ் 2 பக்கம் அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்க கண்டுகொள்ளவே இல்லையே. நல்ல வேலை, இந்த பக்கம் கூப்பிட்டது யாரு தெரியுமா? யூதர்கள். இந்த பக்கம் கூப்பிட்டது யார் தெரியுமா? நசாராக்கள். நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லி இருந்தா உங்களோட உம்மத்துகள் எல்லோரும் யூதர்களாக நசராணிகளாக மாறி இருப்பார்கள். ஒரு இடத்துல வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பயணத்தில் ஒரு தண்ணி கோப்பை, ஒரு பால், இன்னும் மதுபானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல எடுங்கோண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்து குடிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நல்ல வேளை நீங்கள் பாலை குடிச்சிட்டீங்க. தண்ணி ஹலால் தானேங்க, தண்ணியை குடித்திரல என்ன இருக்குது? தண்ணியை குடிச்சிருந்தா உங்களோட உம்மத்து எல்லோரும் பாவத்தில் மூழ்கி இருப்பார்கள். மதுபானத்தை ஒரு காலம் குடிக்க மாட்டீங்க, அதை குடிச்சா உங்களோட உம்மத்தே யூத சமுதாயமாக மாறி இருப்பார்கள். இப்படி 1 2 அல்ல, தான் 10 நிமிஷத்தில் அலைமோலானுக்கும் பேச முடியாது, எனக்கும் பேச முடியாது. இஸ்ரா மேராஜ் என்றது அப்படித்தான், பெரிய நிகழ்வு. சுபஹானல்லாஹில் அலீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு இடத்தால போகும்போது ஒரு நல்ல மனம் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு மனம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே ஒரு நல்ல மனம் வருது, இது எங்கன்னு கேட்டாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்ட தலைய வாரிய பெண்மணிட குடும்பம் வேண்டாம். ஒமாஷானுஹா, அவனுக்கு என்ன நடந்தது? ஃபிரோனுக்கு புள்ளை இல்லை, அவன் வளர்ப்பு பிள்ளைகள் இருந்திருக்கும். அதில் ஒரு மகள் இருந்தா. அந்த மகள்ட தலைவாடுறதுக்கு ஒரு பெண்ணை செட் பண்ணி வச்சிருந்தா. ஒரு நாள் அவள் தலைவாரி கொண்டிருக்கிறா ஃபிரோன். அந்த பொம்புல நல்ல பொம்புல, சாலிஹான பொம்புல, அல்லாஹ்வை நம்பின பொம்புல. தலையை வாரி கொண்டிருக்கும் போது ஷீப்பு கீழே விழுது. பிஸ்மில்லா அப்படின்றா. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றது தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டது. பிஸ்மில்லா என்ற சொல் எல்லா நபிமாருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப ஷீப்பை பிஸ்மில்லான்னு எடுக்கும்போது மகள் கேட்டா, என்ன நீ பிஸ்மில்லான்ற, ஏண்ட வாப்பாவை நீ ரப்பா ஏற்றுக்கொள்ளலையான்னு கேட்டான். நீ வேற, ஓண்ட வாப்பா ஏண்ட வாப்பா, எனக்கு உனக்கு எல்லாருக்கும் ரப்பு அல்லாஹ் தான். அப்போ ஏண்ட வாப்பா நீ ரப்பா, என்ன ஃபிரோன் அப்படித்தானே சொன்னான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய ரப்பு அப்படின்னா. வாப்பாட்ட போய் சொல்லிக் கொடுப்பேன், போய் சொல்லிக் கொடு அப்படின்னா. போய் சொல்லிக் கொடுத்தா, பாப்பா ஏண்டதால வாடுற பொம்பளே உங்களை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலை. அவள் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்தான். என்ன நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளலையா? நீயா? உனக்கு எனக்கு உலகம் அனைத்துக்கும் ரப்பு அல்லாஹ். உன்னை தண்டிப்பேன், பரவாயில்ல, ஆனா என்னை தண்டிக்க முன்னால என் புள்ளகள் எல்லாம் கூட்டுவாரன், அவங்கள ஃபர்ஸ்ட் தண்டனை கொடு. ஏன் தெரியுமா? ஒருவேளை என்ன கொலை செஞ்சிட்டா அவங்கள நீ வழிகெடுத்துருவேன். பிள்ளைகள் எல்லோரும் கூட்டிக் கொண்டு வரப்படுறாங்க. கிட்டத்தட்ட 5 பிள்ளைகள். அவக்கு ஒரு அடுப்பு மூட்டப்படுகிறது, ஒரு செம்பு சட்டி ஏற்றப்படுகிறது. ஃபிரௌன் ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி அந்த சட்டியில போடுறான். போட்டு போட்டு கேட்கிறாய், இப்ப என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ் ஒருவன். அடுத்த புள்ளை போடப்படுகிறது, வெறும் எலும்பாக மாறுது அந்த புள்ள. இப்ப என்ன சொல்லுகிறாய்? பயப்படுறியா? அல்லாஹ் ஒருவன். கடைசியா ஒரு கைப்புள்ள அதை தூக்கி அப்படியே போடுறான். போடும்போது அந்த புள்ள சட்டிக்குள்ள இருந்து கொண்டு பேசுது, தாயே
பயப்படாதீங்க, துனியாட அதாபு அவ்வளோ பெருசு இல்லை, ஆஹ்ராட அதாபு தான் பெரியது. அப்புறம் தாயும் தூக்கி அதிலே போடப்பட்டு எல்லோரும் எலும்பாக மாறியதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு வெள்ளை துணியில சுத்தி இந்த இடத்தில் அன்று அடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த இடம் மனம் வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மக்காலேருந்து மசூதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அதில் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆகிட்டு. ஒரே ஒரு செய்தி. இந்த ஹிரக்கில் என்ற ஒரு மன்னன், இந்த ஹிரக்கில் என்ற ஒரு மன்னன், இவரை அபூ சுஃபியான் ஒரு தடவை சந்திக்க போகிறார். நல்லா கவனிக்கணும், அபூ சுஃபியான் சந்திக்க போகிறார். போன டைமில் அபூ சுஃபியான் அப்போ இஸ்லாத்துக்கு வரல, பின்னால் ஃபத்து மக்கால் இஸ்லாத்துக்கு வந்தார் ஹிஜ்ரி 8. அந்த டைமில் வரல. போன டைமில் அபூ சுஃபியான் போய் சொன்னார், இந்த முஹம்மதன் ஒருத்தர் மக்காவில் இருக்கிறாரு, நிறைய பொய் சொல்கிறாரு. நிறைய பொய்யண்டா அவர் பொய் சொல்கிறவர் அல்ல, புதிய கதையெல்லாம் இறக்குறார். எப்படி தெரியுமா? அவர் நபியாம், அவர் ரசூலாம், அவருக்கு வஹி வருதாம், அப்படியா இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகிறார். சொல்லிக்கொண்டே போகும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஹிருக்கல் மன்னன்ட்ட கேட்டார், என்ன அவர் நபின்னு சொன்னால் எப்படி நாங்கள் நம்புறது? இதெல்லாம் உங்களுக்கு கேட்கவே கடுப்பாகுதே, கோபம் வருதே. ஒரு செய்தி சொல்லட்டுமா? அவர் இன்னும் ஒரு கதை விட்றாரு. எப்படி தெரியுமா? ஒரு நாள் நைட்டு அவர் மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே நைட்டில் வந்து அங்கே வானலோகம் போய் தொழுகை எடுத்துக்கொண்டு வந்தாராம் என்று சொன்னதோட அந்த சபையில், அதாவது அந்த பள்ளிக்கு பொறுப்பா மஸ்ஜிதுல் அக்ஸாவு பொறுப்பா இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் யூத மனிதர். அவர் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, அந்த முஹம்மத் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அங்கிருந்து வானலோகம் போனாராம். எப்படி என்று விசாரிக்கும் போது இஸ்ரா மிஅராஜை பற்றி அப்படியே சொல்லும்போது அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு, நான் வளமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுகளை நான் மூடுவேன். தஃப்சீர் இப்னு கதீர் எழுதுகிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவோட கதவுகளை நான் மூடுவேன். லேசான கதவு ஒருத்தருக்கு மூடேலும். ஒரு நாள் நைட் ஒரு கதவு மூட பார்க்கிறேன், என்னால் மூட முடியல. நான் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க, இந்த கதவை மூட முடியல. நான் இரவில் போக போறேன், திறந்து வச்சுட்டு போக முடியாது. நான் கூப்பிட்டு ஒருவரால் மூட முடியுமான கதவை எல்லோரும் சேர்ந்து மூட பார்த்தோம், மூட முடியல, விட்டுட்டு போயிட்டோம். காலை நேரத்திலே நான் இரவு கழிந்து காலையிலே நான் வந்து பார்க்கும் போது கதவு லேசா மூடிப்படுது. நான் போய் பார்க்கிறேன், ஒரு கல்லுக்கிட்ட ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கட்டி வைத்த அடையாளம், கால் அடையாளங்கள் எல்லாம் இருந்தது. அந்த யூதர் சொல்லுகிறார், அவர் சொன்னது உண்மை. அன்று இரவு அவர் மக்காவில் இருந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்திருக்கிறார். ஹெரக்கல் மன்னர் சொன்னார், மதீனாவுக்கு போகும் வழி என்னால் முடியுமாக இருந்தால் அந்த முஹம்மது நபியின் காலை கழுகி தண்ணீர் குடித்திருப்பேன். இன்னும் இருக்குது நிறைய செய்திகள், சரி முடிச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு புனிதமான இரவு இஸ்ரா மிஅராஜுடைய இரவு. அல்லாஹு தாலா இந்த இரவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்கள் பாக்கியங்களையும் தந்தரலட்டுமா. அல்லாஹ் இந்த இரவுல இந்த உம்மு ஸவாயாவுக்கு யாரெல்லாம் வருகை தந்தார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயா, அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா, கவலைகளை போக்கி வைப்பாயா, நீண்ட ஆயுளை இங்கே வந்தவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் அவர்களுடைய மனைவி மக்களுக்கும் நம்மை காணும்போது யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவுல புருதா தமாமில் யாரெல்லாம் இங்கே உணவு கொடுக்க ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய ரிஸ்குகளை விஷாலமாக்கி கொடுத்தருள்வாய். கவலைகளை, கண்ணூர்கள், சூனியங்கள், பலாய், முசீபத்துகள், திடீர் மௌத்துகள் அனைத்தை விட்டும் அவர்களையும் நம்மையும் பாதுகாத்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை சிறந்த முறையில் வருங்காலங்களிலையும் எதிர்காலங்களிலையும் தொடர்ந்து மறுமை நாள் வரை நம்முடைய சமுதாயங்கள், பிள்ளை குட்டிகள் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சொன்னா சரி இன்னொன்று உங்களை சொல்கிறாரு இல்லை படிக்கிற மாதிரி الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال يعافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الصلاة والسلام على سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين اللهم لا تدعنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا دينا إلا قضيته وعديته ولا مريضا إلا شفيته وعافيته ولا حاجة من حوائج الدنيا في أرض ولنا صلاح إلا قضيتها كلها يا رب العالمين اللهم اغفر بنا وبهم عاجلا فاجلا من الدين والدنيا والآخرة ما أنت له أهل إنك غفور حليم جواد كريم رؤوف رحيم صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله